ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்பவே எளிமையான ஆனால் ரொம்ப 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 எஃபெக்டான ஒரு வீட்டு வைத்தியம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, புளிப்பத்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எல்லாருமே வீட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது வந்து எதுக்காக அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். நம்ம இந்த புளிப்பத்து வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கீழே வழுக்கி விழுந்துட்டோம், இல்லை நமக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு, இல்லைன்னா நம்ம தசை பரண்டுடுச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இது வந்து 200% வந்துட்டு ஒர்க் ஆகுங்க. நீங்கள் சொல்லலாம், இதுக்கெல்லாம் யாருமா சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் நான் தாங்க சாட்சி. இது நான் எதுக்கு இது சாட்சி அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த புளிப்பத்தையை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த புளிப்பத்து வந்துட்டு செய்யறதுக்கு வந்துட்டு முதல்ல நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்துக்கு நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணுங்க. நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம காலில் வந்து பத்து போடும்போது அது வந்துட்டு அதில் காலில் ஒட்டணும். தண்ணியாக இருந்தால் கீழே வழுக்கி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்குங்க. அது நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அது கூட பார்த்தோம்னா கல் உப்பு போடுங்க. கல் உப்பு வந்துட்டு ஒரு 2 பிஞ்சு, ரொம்ப போட்டுறாதீங்க. அப்புறம் கால் அரிக்க ஆரம்பிச்சிடும். மஞ்சள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு கேஸில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அதை நல்லா கொதிக்க வச்சாதான் வந்துட்டு அது வந்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா சலன்னு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமா, அப்படியே கொதிக்க எடுத்துகிட்டு வந்து காலில் ஊற்றிக்க கூடாதுங்க. இது வந்துட்டு கொஞ்ச நேரம் கீழே வச்சு ஆற விட்டுட்டு நம்ம கையை அதில் வச்சோம்னா நம்ம கை வந்து நல்லா சுள்ளுன்னு சூடு பொறுக்கணும். நம்ம கையால் எடுத்து முதல்ல நம்ம காலில் வந்து போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டான சூடு. இது வந்து கொஞ்சம் சூடாக தாங்க போடணும். காலில் வச்சா நல்லா சுருக்குன்னா அப்போ தான் டக்குன்னு இது கேட்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது ஏன் எனக்கு வந்துட்டு நான் தான் இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்துட்டு வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் நியூஸ் போடுங்க, மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அந்த பாலெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யுதேன்னு சொல்லிட்டு மாடியில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. பார்த்திங்கன்னா நான் போகும்போது நைட்டு 11 o'clockங்க. இருட்டில் வந்து கண்ணு தெரியாமல் கால் வந்துட்டு வச்சு வழுக்கி கீழே விழுந்து என் கால் மக்கள்ச்சிக்கிச்சிங்க. பாருங்கள் எப்படி வீங்கி இருக்குது. இதுக்கு வந்துட்டு என்னால் எழுந்து நிற்கவே முடியல சுத்தமாக. அதனால் வந்துட்டு பிரணீத் தான் வந்துட்டு இந்த புளிப்பத்தையை ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தான். இது வந்துட்டு நான் கண்டினியூஸாக 3 நாள் போட்டேங்க. 3 நாள் கண்டிப்பாக போடணும். அதே போல் காலையிலையும் போடணும், சாயங்காலம் நைட்டு வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு தூங்கிடணும். காலையில் போட்டோம்னா ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு கழுவிடலாம். ஆனால் நைட் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வரைக்கும் அப்படியே நம்ம காலில் வச்சுருந்தா தாங்க இது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டில் வந்துட்டு கால் வந்துட்டு ஒரு இடம் போல் நம்ம எழுந்து நடக்காமல் அப்படியே வச்சுருப்போம். பகலில் போடுற புளிப்பத்தை விட நைட்டில் போடுற புளிப்பத்து வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லா கேட்கும். ஒரு நாள்லேயே வீக்கம் குறையிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் 3 நாள் நம்ம கண்டினியூஸாக போடும்போது வலி குறையிறது ரொம்ப நல்லாவே தெரியுங்க. வீக்கமும் வத்திட்டு வலியும் குறைஞ்சிட்டு ஒரு 3 நாள் 4 நாளில் கண்டிப்பாக நம்ம கால் வந்துட்டு சரியாயிடும். நான் சொல்கிறது பார்த்திங்கனாக்கா, நம்ம தசை பரண்டுடுச்சு, இல்லை கால் வந்து சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, நரம்பு சுருட்டிக்கிச்சு, அந்த மாதிரி வைத்தியத்துக்கு தாங்க சரி வரும். உங்களால் எழுந்தே நிற்கவே முடியல, கால் கீழே வச்சாலே வந்துட்டு சுருக்கு அப்படி இருந்ததுன்னா அதுக்கெலாம் இது கேட்காதுங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்துட்டு பார்த்து போட்டுக்கலாங்க. இந்த பத்தை போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து உங்களுக்கு சரியாகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாங்க. ஆனால் எனக்கு சரியாயிடுச்சு. இது சூப்பராக ஒர்க் ஆகுச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.